தஞ்சை பெருவுடையான் கோயில் பெருமை மிகு கோயில் தான் சொல்லணும். ஏன்னா ராஜராஜ சோழனால கட்டப்பட்ட ஒரு பொக்கிஷம். அது கோவில் மட்டும் சொல்லாம தமிழையும் காத்த ஒரு பொக்கிஷம் இந்த கோயில் தான், அந்த மன்னன் தான். ராஜராஜ சோழனால பன்னிசை காக்கப்பட்டு திருமுறைகள் பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு ஓதுவார்கள் எல்லாரும் ஓதிக்கிட்டு இருக்கோம், பாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய அதை நம்ம பன்னிசை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் இலக்கியமாவும் பார்க்கலாம், பக்தின்னு பார்த்தா பக்தி இலக்கியம். அது எப்படி நம்மளுடைய அருளாளர்கள் எம்பெருமான பாடியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து நமக்கு கொடுத்த ராஜராஜ சோழனுக்கு நம்ம என்னைக்குமே நன்றி கடனாகவாது நம்ம அந்த திருமுறைகளை படிக்கணும்ன்ற விதமாக இன்னைக்கு பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, ராஜராஜ சோழன் 48 பிடாரர்களை நியமிச்சு பன்னிசையை எம்பெருமானுக்கு பாட செய்வதா வரலாறு சொல்றதா சொன்னாங்க. சோ அதே போல இன்னைக்கு 48 பண்டாரர்களா இல்லாம 148 பேர் இன்னைக்கு தேவார விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சேர்ந்திசை. இதுல என்ன பெரும் விஷயம்னா, முதல்ல பன்னிசை தேவாரம் பாடினது காரைக்கால் அம்மையார், முதல் ஓதுவார் மதங்க சுலாமணி என்கிற அம்மையார் அவர்கள். இப்படி பெண் ஓதுவார்கள் தான் முதல்ல தேவாரங்களை பாடிட்டு இருந்ததாகவும் வரலாறு சொல்லுது. இது உண்மை. இன்னைக்கு அதை பறைசாற்றும் விதமாக ஆண் பெண் எந்த பேதமும் இன்றி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சம உரிமையோட எல்லாரும் திருமுறைகளை ஓடிட்டு இருக்காங்க. அது பெரும் வெற்றி நமக்கு. அது ராஜராஜ சோழனால நமக்கு அது கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.